இளைஞர்களுக்கு தொழில்திறன் பயிற்சி அளிக்கும் பிரதமர் பெயரிலான 14,450 கோடி ரூபாய் திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பதை சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் வழங்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் ஒன்றிய அரசு கடந்த 2015ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி கவுன்சில் விகாஸ் யோஜனா என்னும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் எலக்ட்ரானிக்ஸ், ஜவுளி, கட்டுமானம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் மட்டுமின்றி செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ், ட்ரோன் இயக்குதல் போன்ற நவீன தொழில்துறைகளிலும் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான பயிற்சி மையங்கள் நாடு முழுவதும் செயல்படுகின்றன. இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசு இதுவரை 14,450 கோடி ரூபாய் வரை செலவிட்டுள்ளது. பயிற்சி வழங்குவதற்கான செலவை அரசே சம்பந்தப்பட்ட பயிற்சி நிறுவனங்களுக்கு வழங்கிவிடும். இதற்காக பயிற்சியில் சேரும் அனைவரின் வங்கிக் கணக்கிலும் பணம் பட்டுவாடா செய்யப்படும். இந்நிலையில் இத்திட்டத்தின் முதல் 3 கட்டங்கள் தொடர்பாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. முதல் 3 கட்ட PMKVY திட்டத்தில் நாடு முழுவதும் 1.1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக ஸ்கில் இந்தியா இணையதளத்தில் பயிற்சி பெற்ற இளைஞர்களின் பதிவு செய்யப்பட்ட விவரங்களில் பல்வேறு தில்லுமுள்ளு இருப்பதை சிஏஜி கண்டறிந்துள்ளது. வங்கி கணக்கு எண்கள், இமெயில் முகவரிகள், தொடர்பு விவரங்கள் பெரும்பாலும் தவறானவையாக இருப்பதாக சிஏஜி தெரிவித்துள்ளது. PMKVY 2.0 மற்றும் 3.0 தொடர்பான தரவுகளை ஆய்வு செய்ததில் மொத்தம் 95,90,801 பயிற்சி பெற்றவர்களில் 90,66,264 பேரின் வங்கிக் கணக்கு விவரங்கள் பூஜ்ஜியமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 36.51% பேரின் இமெயில் முகவரிகள் போலியானவை. இவர்களுக்கு அனுப்பப்பட்ட இமெயில்களுக்கு 171 பேரிடமிருந்து மட்டுமே பதில் கிடைத்ததாக சிஏஜி அறிக்கை கூறியுள்ளது. அதிலும் 131 பதில் இமெயில்கள் ஒரே ஐடியில் இருந்து வந்துள்ளது அல்லது பயிற்சி மையங்களின் ஐடியிலிருந்து வந்துள்ளன. பயிற்சி மையங்களை நேரில் ஆய்வு செய்ததில் பல பயிற்சி மையங்கள் செயல்படாமல் மூடப்பட்டு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பயிற்சி மையங்கள் மூடப்பட்ட நிலையிலேயே பலருக்கு பயிற்சி அளித்ததாக இத்திட்டத்திலிருந்து நிதியை பெற்றுள்ளன. பயிற்சி மையங்களின் தொலைபேசி எண்களும் பல போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளது.